மிதுன ராசியிலிருந்து ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 18/10/2025 அதிசாரமாக பயிற்சியாகி உங்கள் ராசிக்குள் உச்சம் பெறுவது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பாகும் நண்பர்களே. உங்க ராசியில் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை 5/12/2025 வரை இருந்து மிக அற்புதமான நல்ல பலன்களை தரவிருக்கிறார் நண்பர்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும் நிலையை குரு பகவான் அருள்கிறார் உங்களுக்கு. பொதுவா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். உங்கள் ராசியில் உச்சம் பெற்று 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பது உங்களின் பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திரஸ்தானம் வலுப்பெறுகிறது நண்பர்களே. உங்களுடைய ஆழ் மனதில் நேர்மை, உண்மை, இரக்க குணம், கடவுள் பக்தி உண்டாகும் நிலையை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். நேர்மையான காதல் உணர்வை உங்களுக்கு அருள்கிறார். புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறார். மற்றும் கமிஷன், கான்ட்ராக்ட் மூலம் வருமானமும் குழந்தைகள் மூலமான ஆதாயத்தையும் தந்து உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்த இருக்கிறார் நண்பர்களே. மேலும் ஐப்பசி மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் விருச்சகத்துக்கு ஆட்சி பலம் பெறுவது, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு ஆட்சி பலம் பெறுவதும், அந்த செவ்வாயின் மேல் குருவின் உச்ச பார்வைப்படுவதும் மிக மிக ஒரு நல்ல அமைப்பாகும். அதாவது குருமங்கள யோகம் அப்படிங்கிற அமைப்பை உங்களுக்கு தந்து அபரிவிதமான சொத்து சேர்க்கையோ அல்லது அதன் மூலமான ஆதாயத்தையோ உங்களுக்கு கொடுக்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் தடைப்பட்டு வந்த திருமண வாய்ப்புகள் கைகூடு வரும் நிலையை உங்களுக்கு கொடுக்கிறார். சுய தொழில் சார்ந்த விஷயங்கள், சுய தொழில் ஒரு முன்னேற்றமான நிலையை ஏற்படுத்தி தருகிறார். நண்பர்கள் மூலமான ஆதாயத்தையும் உண்டாக்குகிறார். கூட்டு தொழில் மூலமான ஒரு ஆதாயத்தையும் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார். அதே போல கணவன் மனைவியிடையே இருந்த பிணக்குகள் மறைந்து அந்யோன்யமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரவிருக்கிறார் இந்த குரு பகவான். வாழ்க்கை துணை மூலமான ஒரு ஆதாயத்தையும் இந்த 7ஆம் பார்வையின் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது நண்பர்களே.